ஜூலை 23, 2026 அன்றைய நாளில் மேஷ ராசிக்காரர்களே கேளுங்க. ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டான ரிஷபத்தில் தனஸ்தானத்தில் அமர்ந்து இருக்காரு. சூரியன் மற்றும் குரு 4ஆம் வீட்டான கடகத்தில் சுகஸ்தானத்தில் கூட்டணியாக உள்ளனர். குரு உச்சம் பெற்றிருந்தாலும் சூரியனின் நெருக்கத்தால் சற்று அஸ்தமன நிலையில் இருக்காங்க. புதன் 3ஆம் வீட்டான மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி விளிம்பில் இருக்கிறார். சுக்கிரன் 5ஆம் வீட்டான சிம்மத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறார். சனி 12ஆம் வீட்டான மீனத்தில் வக்ர ஆரம்ப நிலையில் விரய சனியாக இருக்கிறார். ராகு 12ஆம் வீட்டான மீனத்தில் சனியுடன் இணைந்துள்ளார். கேது 6ஆம் வீட்டான கன்னியில் அசுர பலத்துடன் அமர்ந்துள்ளார். சந்திரன் இன்று 7ஆம் வீட்டான துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருப்பதால் பணப்புழக்கம் நல்ல இருக்கும். வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். கோபத்துல பேசுற ஒரு வார்த்தை பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துரும். சொல்றத நல்லா கேளுங்க. குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் நிதானமா பேசணும். சூரிய பகவானும் குரு பகவானும் உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டில் செமையாக உட்கார்ந்திருக்காங்க. அதனால வீட்டுல மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. சிரிப்பு, சந்தோஷம், கலகலப்பு, வீட்டே திருவிழா மாதிரி இருக்கும். அம்மா வழியில நல்ல ஆதரவு கிடைக்கும். அம்மா சொல்லுற ஒரு வார்த்தையே இன்று உங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். வீடு, நிலம், வாகனம் சம்பந்தமான விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் காணலாம். இந்த வீட்டையும் வாங்கிடலாம், அந்த நிலத்தையும் பதிவு பண்ணிடலாம். அப்படி ஒரே மூச்சுல முடிவு எடுத்துடாதீங்க. குரு ஆசையை கொடுப்பாரு, சூரியன் தன்னம்பிக்கையை கொடுப்பாரு. அக்கவுண்ட்ல பணம் இருந்தாதானே இதெல்லாம் வாங்க முடியும். அதையும் வாங்கிடலாமே, இதையும் வாங்கிடலாமே. இன்னும் மனசு எப்போதும் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்னு வாங்கினா போதாதே, அடுத்தது என்ன வாங்கலாம்? அதனால் பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டியிருந்தா ஒரு தடவை இல்லை 2 தடவை யோசிச்சு எல்லா விஷயத்தையும் சரிபார்த்த பிறகுதான் முடிவு எடுங்க. அப்போதுதான் சந்தோஷமும் நிலைக்கும், பணமும் பாதுகாப்பாக இருக்கும். புதன் பகவான் இப்போது உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருப்பதால் இன்று தைரியம் கொஞ்சம் ஓவராகவே இருக்கும். இது முடியுமா? இன்னும் நேற்று யோசிச்ச விஷயத்தையே இதையும் செய்து காட்டலாம். இன்னும் இன்று ஆரம்பிக்க தோணும். நண்பர்கள் மூலமாக ஒரு நல்ல தகவல் வந்துரும். சகோதரர் சகோதரிகள் மூலமாக ஒரு பயனுள்ள ஆலோசனை அல்லது எதிர்பாராத உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால் இன்று யாராவது போன் பண்ணினா பிறகு பேசுறேன்னு கட் பண்ணிடாதீங்க. அந்த ஒரு கால் கூட உங்களுக்கு நல்ல செய்தியைக் கொண்டு வரலாம். புதிய முயற்சிகளை தொடங்கவும் புதிய ஐடியாக்களை செயல்படுத்தவும் இன்று நல்ல நாள். மனசுல வந்த நல்ல எண்ணத்தை தள்ளி போடாதீங்க. ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள், தைரியம் இருக்கட்டும், அவசரம் மட்டும் இருக்கக்கூடாது. சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டில் இருப்பதால் காதல், குழந்தைகள், கல்வி, படைப்பாற்றல் எல்லாமே இன்று செம ஃபார்ம்ல இருக்கும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. காதலர்கள் மட்டும் ஒரு சின்ன வேண்டுகோள், சீன் போட்டுட்டு ரிப்ளை வரலன்னு உடனே சோக பாடல் கேட்க ஆரம்பிச்சிடாதீங்க. கொஞ்சம் காத்திருந்தா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போனே கையில எடுக்காம இருந்திருக்கலாம். சந்திர பகவான் 7ஆம் வீட்டில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது தொழில் பங்குதாரர் மூலமா நல்ல பலன் கிடைக்கும். இன்று ஈகோ மட்டும் வீட்டுக்கு வெளியே செருப்போட விட்டுட்டு போங்க. நான் சொன்னதுதான் சரி ன்னு வாதம் ஆரம்பிச்சீங்கன்னா கடைசில சரி நீங்க சொல்றதுதான் சரின்னு சொல்லுறது நீங்களாத்தான் இருக்கும். இன்னும் ஒரு விஷயம், இன்று தேவையில்லாம பழைய கணக்கு புத்தகத்தை திறந்து அன்னைக்கு நீ இப்படி சொன்னேன்னு வரலாறு பேச ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஒரு சின்ன பேச்சு 3 பாகம் கொண்ட சீரியலாக மாறிடும். அதனால் இன்று சிரிங்க, ரசிங்க, அனுசரிச்சு போங்க. சில நேரம் ஜெயிக்கிறத விட சரின்னு சொல்லி கேட்டு அமைதியா இருப்பதுதான் பெரிய வெற்றி. அதுவும் குறிப்பா கணவன் மனைவிக்கு எல்லாம் விஷயத்துல விட்டு கொடுத்து போங்க. சனி மற்றும் ராகு 12ஆம் வீட்டிலிதுதான் முக்கியமான விஷயம். தேவையில்லாத செலவுகள் வரலாம். தூக்கம் கொஞ்சம் பாதிக்கலாம். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் மட்டும் நல்ல முன்னேற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கு. இரவு நேர பயணத்தை முடிந்தவரை தவிர்க்குங்க. கேது பகவான் 6ஆம் வீட்டில் இருக்காரு.
அதனால எதிரிகள் பலம் இழப்பாங்க. நேத்து வரைக்கும் உங்களை பார்த்தாலே முகத்தை திருப்பினவங்க இன்று பார்த்ததும் பல்லை காட்டி சிரிப்பாங்க. ஏன்னா சண்டை போடுறதை விட உங்களை சமாளிக்கிறது கஷ்டம்னு அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். கடன் பிரச்சனைகளும் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க மட்டும் கடன் குறையுதாம் ன்னு கேட்டதும் புதுசா இன்னொரு லோன் எடுக்க கிளம்பிடாதீங்க. சில பேருக்கு லோன் ஆப்ரூவ் ஆன மெசேஜ் வந்தாலே அது கல்யாண பத்திரிக்கை வந்த சந்தோஷம் மாதிரி இருக்கும். போட்டித் தேர்வு, வழக்கு, வேலை விஷயங்களில் நல்ல பலன் கிடைக்கலாம். வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே முதல் சம்பளத்துல ஐபோன். அடுத்த மாதம் பைக். அதுக்கு அடுத்த மாதம் வெளிநாட்டு டூர் ன்னு கனவு கட்ட ஆரம்பிச்சிடாதீங்க. கனவு கட்டுறதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஆனா அதை நிஜமாக்குறதுக்கு காசு வேணும். காசு வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது வந்த வேகத்துல செலவாகவும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு விஷயம். கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்க. கோபத்துல பேசுற ஒரு வார்த்தைக்கு அப்புறம் 10 தடவை அது அந்த அர்த்தத்துல சொல்லல ன்னு விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலை வரக்கூடாது. மொத்தத்தில் இன்று வெற்றி உங்க பக்கம். ஆனால் உங்க பர்சுக்கும் உங்க கோபத்துக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா நாளை செம கெத்தா முடியும். இந்த பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு நம்ம கருப்பாயி சோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வைங்க. நாளையும் உங்களுக்கான ராசி பலனோட சந்திக்கிறேன். நன்றி.